விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உள்ள பட்டாசாலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கருப்பசாமி வழங்கிட கேட்கலாம். கருப்பசாமி, வணக்கம். இந்த வெடி விபத்தானது எப்படி ஏற்பட்டது? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது விருதுநகர் அருகே கோவில்பேட்டையில் சங்கரலிங்காபுரத்தை சேர்ந்த சங்கரேஸ்வரி என்பவருக்கு சொந்தமான ஒரு பட்டாசாலை என்பது இயங்கி வருகிறது. இந்த பட்டாசாலையில் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. இந்த பட்டாசாலையில் நேற்று தொழிலாளர்கள் பணி செய்து பட்டாசு தயாரிப்பு பணிகள் ஈடுபட்ட பின்னர் மீதமுள்ள மூலப்பொருட்களை அகற்றாமல் அப்படியே விட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று விட்டு சென்ற மூலப்பொருட்களின் உராய்வு காரணமாக இந்த பட்டாசு இந்த வெடி விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த வெடி விபத்தால் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வெடி விபத்தோட சத்தம் உணரப்பட்டதால் மக்கள் அந்த பகுதியில் பதற்றம் அடைந்தனர். மேலும் இந்த பட்டாசு விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் விருதுநகர் தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மேலும் அந்த பட்டாசு அந்த மூலப்பொருட்களில் வெடி விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மேலும் அதே போல் காவல்துறையை சேர்ந்த அந்த விருதுநகர் காவல்துறையில் உள்ள கண்காணிப்பாளர் அந்த இடத்துல சம்பவ இடத்துல நேரில் சென்று ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதாவது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்றும் இன்றும் அடுத்தடுத்து பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விருதுநகர் மாவட்ட மக்களே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.